இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான மத்தி மீன் குழம்பு. பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிற மெத்தட் தான் காட்டியிருக்கிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு மத்தி மீன் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் மற்ற மீனை வச்சுமே குழம்பு செய்யலாங்க, நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மத்தி மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். மீனை பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் போட்டு குழம்பு வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கறியை வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8லேருந்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல புளியை ஊற வச்சுக்கலாங்க. புளி என்னோடது கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த புளியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸ்லேயே புளி எடுத்துருக்கிறேன். புளி நல்லா புளிக்கும் அப்படின்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு இதை ஊற வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு மண்சட்டி இருந்தால் மண்சட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால சட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. பொதுவாக மீன் குழம்புக்கு கடுகு சேர்க்க மாட்டாங்க சில பேர். நாங்கள் கடுகு போட்டு தாங்க செய்வோம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறாங்க. சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 5லேருந்து 8 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு ஒரு மீடியம் தேயிலை வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் வெந்து லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டையும் போட்டு நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு செவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறாங்க. சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்ட பிறகு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ போட்டு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடி வகைகள் சேர்க்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன். குழம்பு பொடி அதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே டீஸ்பூன்லேயே கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் நிறக்க தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்க. எல்லாமே நல்லா நிறக்க எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ போட்டிருக்கிற மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம புளியை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். புளியையே நல்லா கரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டு பாருங்கள். இன்னுமே குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு லைட்டாக கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொதிக்கிறப்பே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி தாங்க மீன் குழம்பு வைப்போம். டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். கிட்டத்தட்ட கெட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். தண்ணியாக இருந்துச்சுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் கீறி விட்டு 3 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷமாக குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்ப பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு மீனை வந்து நம்ம சுத்தப்படுத்தினதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா சட்டுன்னு அந்த அளவுக்கு கரையாதுங்க. பட் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா சுத்தமாக கரைஞ்சி போயிடும். மீனெல்லாம் போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மீன் சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு வேக வைக்கணும். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் எடுத்துச்சு எனக்கு குழம்பு கொதித்து வேகிறதுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவுலையே வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்கப்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் கசிஞ்சு கெட்டியாக ஆரம்பிக்கும். குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக விட்டாதீங்க, மீன் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு கடைசியாக சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் பொடியாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவக்க விட்டு சேர்த்துக்கணும். பொதுவாக எங்கள் வீட்டில் இதில் கறி வடகம், தாளிப்பு வடகம் இருக்குது பார்த்திங்களா, கடைசியாக சேர்ப்பாங்க. இந்த வெங்காயத்துக்கு பதிலாக தாளிப்பு வடகம் போட்டு வறுத்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால தான் நான் வெங்காயத்தை வந்து செவக்க விட்டு சேர்த்துருக்கிறேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டிப்படும், டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.